வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். ஒரு ஃபேமஸான ஒரு கோர்ஸ் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் த நேஷன் ஆஃப் திங்கர்ஸ் பட் ஐ வாண்ட் த நேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஃபேமஸான கோர்ஸ் ஒன்று இருக்குது. அது வந்து த ஜான் டி ராக்ஃபெல்லர்னு சொல்லிட்டு த அமெரிக்கன் பில்லியனியர் சொன்னது. அவரோட பேக்ரவுண்டுக்கு ஸ்டிப் போனோம்னா இந்த கோர்ஸுக்கு பின்னாடி உள்ள அந்த மந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு அது ஏன் இவ்வளோ வந்து நம்ம ஆட்டி படைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கணும். ஏன் இந்த விஷயத்த அதிகமாக சொல்கிறோன்னா, அவர் சொன்னதுலேயும் அவர் சொன்ன கோர்ஸ்லேயும் அவர் மேலேயும் தப்பு கிடையாது. இந்த சிஸ்டத்தில் கூட தப்பு இல்லை. இந்த ப்ராப்ளம் என்னென்னா நம்மளோட பேரண்ட்ஸு தான் தப்பு. ஏன் விஷயம் இதை வந்து பெருசாக சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை விதத்துக்கு அந்த குழந்தையோட டிசிஷன் என்னென்னா, நீ டாக்டர் ஆகுறியா இன்ஜினியர் ஆகுறியா அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி வந்து மாறணும். எடுத்ததோடய நீ டாக்டர் ஆகு, நீ வந்து இன்ஜினியர் ஆகு அப்படிங்கிற தேசிய அந்த மென்டாலிட்டியை மாற்றிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து புஷ் பண்ணி அதிலேருந்து நெகட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துகிட்டு வாங்க. அந்த குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும். என்னைக்காவது யோசிச்சு பார்த்துட்டீங்களா? அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் செலிப்ரிட்டி இருப்பாங்க, ஃபேமஸ் பில்லியனர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, ஃபேமஸ் மியூசிஷியன் அதிகமாக இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸில் அதிகமாக இருப்பாங்க, எல்லாமே அங்கேருந்து அதிகமாக இருப்பாங்க. ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கோல்டு அடிக்கிறது அவங்க தான் இருப்பாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாக இருக்கும். ஏன் இந்த கம்பேரிசன் நம்ம கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சோம்னா, அது வந்து நம்மளோட மென்டாலிட்டி தான் அதிகம் இதாக இருக்குது. ஏன் அதை சொல்கிறேன்னா, அங்கே வந்து யாராவது ஒரு பையன் வந்து படிப்பை பார்த்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து அவங்க பிஸ்னஸில் ஊக்கப்படுத்தி புஷ்அப் பண்ணி ஊக்கப்படுத்தி கொண்டு வருவாங்க. இங்கே அப்படி கிடையாது. இங்கே ரெஸ்பெக்ட் அதிகம்னு சொல்லிட்டு ஏதோ பிரச்சனை வருமா, சம்பளம் ஐடி வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் பண்ணி விட்டுறாங்க உடனே குழந்தைய. அதனால வந்து உங்கள் குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதுலேருந்து புஷ்அப் பண்ணி எடுத்துக்குவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சிம்பிளாக மக்களுக்கு தாய்மார்களுக்கு என்ன சொன்னால், இதை வந்து இந்த விஷயத்தை வந்து யூதர்கள் அதிகமாக பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க நோபல் ப்ரைஸில் அதிகமான நோபல் ப்ரைஸ் அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. நோபல் ப்ரைஸ் அதிகமாக யார் ஜெயிச்சிருக்கான்னு சொல்லி யோசிங்க. இன்றைக்காவது யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட குழந்தை கருவில் இருக்கும் போதே செஸ்ஸு, பசிலு, மிஸ்ட்ரியான விஷயம், மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்குற விஷயத்த படிப்பாங்க. அப்படி படிக்கும்போது அந்த குழந்தை கருவில் இருக்கிறது வந்து நல்ல குழந்தையாகவும் அறிவுள்ள குழந்தையாகவும் வளரும். சரிங்களா? அதேமாதிரி விஷயத்த நீங்களும் பண்ணுங்கள். இன்ஸ்டியூட் மியூசிக்கு, பாட்டு, அந்த மாதிரி விஷயத்த படித்தவங்க புக்கு, நல்ல நாலேஜான விஷயத்த கருவில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு கருவில் இருக்கும்போது நீங்கள் படிங்க. குழந்தை அறிவுள்ள குழந்தையாக வளரும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, உலக அரசியலை எப்போதும் கற்றுக்கோங்க. அந்த உலக அரசியலுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும், கெஜ்ரிவால் வந்தால் மாறும், அப்துல் கலாம் வந்தால் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. ஒரு டைலாக் வரும். இது யார் வந்தாலும் மாறாது. இன்ஸ்டிட் அவங்க மக்கள் மென்டாலிட்டி இது மாறாத வரையும் எதுவுமே மாறாதுன்னு சொல்லுவாங்க. 100க்கு 100 உண்மைங்க. தயவுசெய்து உங்கள் குழந்தைகளுக்கு சிந்திக்கும் திறனை அதிகப்படுத்துங்க. அது வந்து அவங்கள வந்து வேறு விதமாக திங்க் பண்ண சொல்லணும். அது வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும், வேற ஒரு புது மனுஷனாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. தயவுசெய்து பெற்றோரோட மென்டாலிட்டியாக மாற்றுங்க. டேக் கேர். த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத்.